வணக்கம், வெல்கம் பேக் டு ஷெஃப் தீனாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போது தக்காளி தொக்கு. தக்காளி தொக்கு சொன்ன உடனே எல்லாருக்கும் பிடிச்ச ப்ரிப்பரேஷன் தான் தக்காளி தொக்கு. இதில் ஏன் கேட்டினா அந்த இனிப்பு, காரம், அந்த புளிப்பு இந்த மூணுமே இருக்கிறனால தான் தக்காளி தொக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வீட்டில் தக்காளி தொக்கு பண்ணும்போது அந்த வெங்காயம் தக்காளி வதங்கின உடனே அந்த என்ன அந்த குழம்பு தூளை போடுவாங்க. ஆக்சுவலாக அப்படி பண்ணாமல் நான் சொல்கிற மெத்தடில் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் தக்காளி நல்லா சுக்கா ஸ்டைலில் வதக்கிட்டு கடைசியாக இந்த பவுடர் மசாலா போட்டு ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு நீங்கள் இறக்குனீங்கன்னா அந்த தக்காளி தொக்கோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தக்காளி தொக்கு டிடி பெருங்காயம் வச்சு நம்ம ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். பெருங்காயம் பற்றி எல்லாம் நல்லா தெரியும், எல்லாருக்கும் அதோட பலன்கள் என்ன தெரியும். பட் இருந்தாலும் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லை, ப்ராடக்ட்டை பற்றிலாம் நான் பேசுகிறேன்ல, அந்த ப்ராடக்ட் நான் நல்லாயிருக்கு சொல்கிறேன். பட் அது உங்களுக்கும் தெரியணும்ல, அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும்ல. அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிவ்அவே சொல்லி ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதாவது என்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி தொக்கு பண்ணியிருக்கேன். இந்த தக்காளி தொக்கு நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது ஒரு ஃபோட்டோ 59 செகண்டுக்குள்ளே ஒரு வீடியோ எடுத்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ், அதாவது ஷெஃப் தீனா தயாளன் சொல்லிட்டு என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குல்ல, அந்த பேஜில் நீங்கள் டேக் பண்ணிங்கன்னா அதில் யார் பெஸ்ட்டாக நல்லா ஃபோட்டோ எடுத்திருக்காங்க, அந்த டெக்ஸ்சர் நல்லா இருக்குது சொல்லி பார்த்துட்டு உங்களுக்கு 15 பேர் செலக்ட் பண்ணி ஒரு சின்ன கிஃப்ட் வரும். அந்த கிஃப்ட் என்ன கேட்டிங்கன்னா, டிடி பெருங்காயம் பவுடர் இருக்குல்ல, அதில் 10 பெருங்காயம் டிடி பெருங்காயம் நம்ம வீட்டை தேடி வரப்போகுது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் யார் நல்லா பெஸ்ட்டாக ரெசிபி பண்ணுறீங்களோ அந்த ரெசிபியை செலக்ட் பண்ணி 15 பேருக்கு நான் தரப்போகிறோம். ஸோ ஒரு வாட்டியும் டிடி பெருங்காயம் நான் போடும்போது இந்த மாதிரி கிவ்அவே தரப்போகிறோம். ஸோ யார் பெஸ்ட்டுன்னு பார்ப்போம். நல்லா ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ரெசிபி நான் வீட்டில் ட்ரை பண்ணி பார்க்க முடியாது, டேஸ்ட் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் அந்த டெக்ஸ்சர் எப்படின்னு சொல்லி நான் செக் பண்ண முடியும். இன்னொரு விஷயம், நீங்கள் அந்த ப்ராடக்ட் அந்த ஃபோட்டோஸ் எடுத்து நீங்கள் அனுப்பும்போது உங்களோட பேர், உங்களோட ஃபோன் நம்பர், உங்களோட அட்ரஸ் இந்த மூணுமே எனக்கு மென்ஷன் பண்ணி அனுப்பணும். நான் அதில் செலக்ட் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அவங்களுக்கு இந்த கிவ்அவே வீட்டுக்கு வந்த பிறகு நீங்கள் அந்த ப்ராடக்ட், அதாவது டிடி பெருங்காயத்தோட ஒரு ஃபோட்டோ எடுத்து எனக்கு திருப்பியும் இன்ஸ்டாகிராம் மூலிமா நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா அந்த ஃபோட்டோஸை எடுத்து அடுத்து வரப்போகிற வீடியோவில் அந்த ஃபோட்டோஸை 15 பேர் யார் வின் பண்ணான்னு சொல்லிட்டு தெளிவாக மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ யார் பெஸ்ட்டாக பண்ணுறீங்க பார்ப்போம். இப்போ ரெசிபி எப்படி பண்ணுறது பார்க்க போயிடலாம் வாங்க. பெரிய தக்காளி 6 நம்பர், பெரிய சைஸ் வெங்காயம் 4 நம்பர், பூண்டு 20 கிராம், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன், தனியா பவுடர் 2 டீஸ்பூன், பெருங்காயம் 1/4 டீஸ்பூன், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், கடுகு 1/4 டீஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவைக்கேற்ற, நல்லெண்ணெய் குக் பண்ணுறதுக்கு தேவையான அளவு. இதுதாங்க இந்த ப்ரிப்பரேஷன் தேவையான பொருட்கள். இன்றைக்கி நம்ம ஷெஃப் தீனாஸ் கிச்சனில் ஃபுல்லாக செம்ம வாசனையோடு இருக்க போகுது. ஏன் கேட்டிங்கன்னா, டிடி பெருங்காயத்தை யூஸ் பண்ணி சமைக்க போகிறேன். டேஸ்டி பொருட்களுக்கு அறிமுகம் தேவையில்லை. அவங்க 125 வருஷத்துக்கு மேலே நம்ம சமைக்கிற உணவில் சுவை கூட்டிகிட்டே இருக்காங்க. எல்லா வீட்டு கிச்சனில் இருக்க வேண்டிய ஒரு பொருள் பெருங்காயம். டிடி பெருங்காயம் ஃப்ளிப்டாப் மாடலில் இருக்குது. அதனால் ஈஸியாக நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், ஹேண்டில் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் குக் பண்ணுற டைமில். பசும்பாலில் சீம்பால் எப்படி ஸ்பெஷலோ அதே போல் தான் பெருங்காய செடியிலேருந்து வர ஃபஸ்ட்டு பால்லேருந்து தயாரிக்கிறது தான் இந்த டிடி பெருங்காயம். ரொம்ப ஸ்பெஷல், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். டிடி கட்டி பெருங்காயம் லேசாக இருக்கிறதுனால ஈஸியாக நீங்கள் கட் பண்ணி சமைக்கும் போது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பெருங்காயம் எதுக்காக சமைக்கும் போது யூஸ் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிட்ற உணவை நல்லா செரிக்கவும் செரிமான மண்டலத்தை சீராக வைக்கவும் பெருங்காயம் ரொம்ப அவசியம். அது மட்டும் இல்லை, நம்மளோட குடல் சுத்தம் தான் நம்மளோட உடல் சுத்தம். ஹெல்த்தியான செரிமான மண்டலம் தான் நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை தீர்மானிக்கும். ஒரு சிறு கைப்பிடி டிடி பெருங்காயம் நம்ம சமைக்கிற உணவின் சுவையை கூட்டுவது மட்டுமல்ல, ஆரோக்கியத்துக்கு நல்லது. இந்த டிடி பெருங்காயம் உங்களுக்கு வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், வேணா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஷ் எப்படி பண்ணுறது பார்க்க போகலாம் வாங்க. தக்காளி தொக்கு பண்ண போகிறோம் சொன்ன பார்த்தீங்களா. ஃபஸ்ட்டு அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றுறேன். நீங்கள் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணலாம், அப்படி இல்லை கடலெண்ணெய் யூஸ் பண்ணலாம். ரெண்டுமே ஆப்ஷனில் நீங்கள் எடுத்துக்கலாம்.
ரெகுலராக ரீஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணுவாங்க நிறைய பேர். பட் இருந்தாலும் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் குக் பண்ணுற விதமே வேறு மாதிரி ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஃபஸ்ட்டு தேவையான எண்ணெய் ஊற்றிருக்கேன்ல, எண்ணெய் கொஞ்சம் சூடான பிறகு கடுகு தாளிப்பாக போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் சோம்பு. நான் நிறைய வாட்டி சொல்கிறது தான், ஆனால் இருந்தாலும் ரிப்பீட் பண்ணுறேன். என்ன கேட்டிங்கன்னா, கடுகு சோம்பு தாளிப்பு சம்மந்தப்பட்ட பொருள் நீங்கள் எண்ணெயில் போடும்போது நல்லா பொரிஞ்சு வரணும். அப்போ தான் அந்த வாசனை நல்லா எடுத்து கொடுக்கும். இதுக்கு பிறகு பூண்டு, பச்சை கருவேப்பிலை, பொடிசா கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதெல்லாம் போட்ட பிறகு இதை நல்லா வதக்குறோம். இந்த இடத்துல எண்ணெய் கம்மியாக இருக்குல்ல, ஆனால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக ஆட் பண்ணுறோம். எண்ணெய் எதுக்காக ஆட் பண்ணுற கேட்டிங்கன்னா 2 காரணம் இருக்குது. முதல்ல என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நீங்கள் வீட்டிலேருந்து வெளியே போகிறீங்க, ட்ராவல் பண்ணி போகிறீங்கன்னா அந்த டைமில் கொஞ்சம் எக்ஸஸாக எண்ணெய் இருந்ததுன்னா உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும் தக்காளி தொக்கு. இன்னொரு விஷயம், வெங்காயம் வதங்குற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் தக்காளி தொக்கு. தக்காளி தொக்குன்னா தக்காளி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை, வெங்காயமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இந்த வெங்காயம் வதங்குற பக்கம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுருவோம். அந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌனில் க்ரன்ச்சியாக வரதுக்கு என்ன தேவைன்னா எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கணும். அதனால் குக் பண்ணும்போது கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் ஊற்றி குக் பண்ணுங்கள். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சுல, இதெல்லாம் நல்லா போட்டு வதங்கணும். வதங்கி முடிச்ச பிறகு கட் பண்ணி வச்சிருக்க தக்காளி, நம்ம வீட்டில் நார்மலாக என்ன பண்ணோம்னா எடுத்த உடனே மஞ்சத்தூள் அப்படின்னா குழம்புத்தூள் அப்படி இல்லை இந்த தனியாத்தூள் சில்லி பவுடர்லாம் போட்டுருவாங்க. ஆனால் இந்த இடத்துல நம்ம பவுடர் மசாலா யூஸ் பண்ணக்கூடாது. கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் போட்ட பிறகு இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வருதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா அருமையாக இருக்கும். தக்காளி தொக்கு ரொம்ப ஈஸி தான். நிறைய பேருக்கு தக்காளி தொக்கு சாப்பிட்றதுக்கு அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது சொல்லுவாங்கல்ல. அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, வெங்காயம் தக்காளி வதங்குற பக்குவம், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுற பவுடர் மசாலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த இடத்துல பவுடர் மசாலா யூஸ் பண்ண சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதக்கலாம், அதாவது சுக்கா மாதிரி ஆகும். திருப்பியும் கொஞ்சம் லைட்டாக மஞ்சத்தூள் போடுறோம். ஏன் கேட்டிங்கன்னா, வெங்காய தக்காளி வதங்க கொஞ்சம் லைட்டாக கலர் கம்மியாகும். அந்த இடத்துல கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டால் நல்லது. இதுக்கு பிறகு தனியா பவுடர் 2 டீஸ்பூன் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் சில்லி பவுடர். நீங்கள் வீட்டில் குழம்பு தூள் யூஸ் பண்ணால் அந்த இடத்துல இந்த சில்லி பவுடர் தனியாத்தூள் போடாமல் டேரெக்டாக நீங்கள் குழம்பு தூள் போடலாம். இதுக்கு பிறகு டிடி பெருங்காயம் தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஆப்ஷன் தெரிஞ்சிருக்கும். சில பேர் பேச்சுலர்ஸ் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து குழம்பு தூள் வச்சிருக்க மாட்டாங்க. அந்த டைமில் இந்த சில்லி போடுற தனியாத்தில் தான் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் தெளிவாக உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன். இந்த மசாலா போட்டு முடித்த பிறகு கரெக்டாக ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் குக் பண்ணுங்கள். அதே டைமில் எடுத்த உடனே தண்ணி ஊற்ற வேண்டாம். தண்ணி ஊற்றாமல் அப்படியே இந்த மசாலா வதக்குங்க. கெட்டியான டெக்ஸ்சர் வரும். அதுக்கு பிறகு தேவையான தண்ணி ஊற்றி இந்த மசாலாவை டைல்யூட் பண்ணி திருப்பி குக் பண்ணுறோம். பார்த்தீங்களா, அந்த பார்க்கும்போது அந்த கலர் சூப்பராக இருக்குல்ல, அந்த ரெட்டிஷ் கலரில் அந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருக்கணும். இந்த தக்காளி தொக்கு சாப்பிடும்போது அந்த வெங்காயம் வதங்குற பக்கம் சொன்னோம் பார்த்தீங்களா, கொஞ்சம் லைட்டாக அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி. அது என்ன வேணால் இனிப்பு தன்மை கொடுக்கும், தக்காளி புளிப்பு தன்மை கொடுக்கும். அதுக்கப்புறம் போடுற மசாலா காரம். ஸோ இனிப்பு புளிப்பு காரம் இந்த 3மே சேர்ந்தால் தான் தக்காளி தொக்கு அருமையாக இருக்கும். இன்றைக்கி எல்லோரும் தெரிஞ்சிருக்கும் தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரிப்பரேஷன் நீங்கள் சாண்ட்விச்சில் தொட்டு சாப்பிட்லாம், அப்படின்னா ப்ரெட்டு, இந்த மாதிரி பல ஆப்ஷன் இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த தக்காளி தொகை எப்படி பண்ணுறது எல்லாரும் தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நீங்கள் ரெடி பண்ணுற அந்த தக்காளி தொகை ப்ராப்பரான டெக்ஸ்சரில் ஃபோட்டோ 59 செகண்டுக்குள்ளே எனக்கு என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு டேக் பண்ணிங்கன்னா உங்களை தேடி டிடி பெருங்காயம் வரும். பெஸ்ட்டாக யார் ஃபோட்டோ எடுக்கலாம் அதில் 15 பேர் செலக்ட் பண்ணி பண்ண போகிறோம். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு ரெசிபி சந்திக்கிறோம். அதுவரை உங்கள் இடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் தீனா. See you, bye bye, take care.